சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. நவுன் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததுக்கு போகிறோம். சரியா? நவுனை தவிர மற்ற எல்லாத்தையுமே வேகமாக பார்க்க போகிறோம். ஸ்லோவாக பார்க்க மாட்டோம், வேகமாக பார்ப்போம். சரியா? சப்ஜெக்ட் வேர்பு வழக்கம் போல பிடிக்கும். இது லூத்தர் ஒரு நல்ல பையனாக இருக்கிறான். இது ஆக்ஷனா ஸ்டேட். ஆனால் ஸ்டேட்டு யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், அதான் சப்ஜெக்ட். சரி, அடுத்தது இங்கே லூத்தர் ஒரு நல்ல பையன், லூத்தர் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படி எழுதியிருக்கேன். இது வேர்பு, இது சப்ஜெக்ட். அப்படி தானே? சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் கண்டிப்பாக நவுனு தான் வரும். சரி, இப்போ இது நவுன். லூத்தர் ஒரு நல்ல பையன், லூத்தர் ஸ்கூலுக்கு போகிறான் இப்படி சொல்லுவோமா? இல்லை லூத்தர் ஒரு நல்ல பையன், அவன் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லுவோமா? பேரை திரும்பி திரும்பி யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி தானே? என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன்னு ஒரு வார்த்தை போடுவோம். அவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன்னா இங்கிலீஷில் ஹீ. சரியா? லூத்தர் இஸ் அ குட் பாய், ஹீ கோஸ் டு ஸ்கூல். சரி, இந்த ஹீ இருக்குல்ல, இந்த ஹீ எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம்? இந்த ஹீ எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம்னா லூத்தருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஹீன்ற வார்த்தை லூத்தருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். லூத்தருங்கிறது என்னது? நவுனு. கரெக்டாக சப்ஜெக்ட்லேயே இருக்குது. இது நவுனு. என்ன நவுன்னு தெரியும்? ப்ராப்பர் நவுன். நவுனுக்கு பதிலாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். லூத்தருங்கிற நவுனுக்கு பதிலாக ஹீ யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ப்ரோனவுன். ப்ரோனா ஃபார்னு அர்த்தம். ஃபார் அ நவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக, நவுனுக்கு பதிலாக வர்றது ப்ரோனவுன். சரியா? இப்போ இது நவுனு. நவுனுக்கு பதிலாக எது வந்திருக்கு? ஹீ. இப்போ ஹீன்றது என்னது? ஒரு ப்ரோனவுன். ஹீ அப்படிங்கிற வார்த்தை ஒரு ப்ரோனவுன். சரியா? சரி, ஹீ மட்டும் இல்லை, ஹீ, ஷீ, இட், தே, ஐ, வி, யூ இதெல்லாம் எழுதணும்ல. 2வது கிளாஸில் எழுதணும். டேபிள் எழுதும்போது ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாமே ப்ரோனவுன். சரியா? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிறோம். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தினா அதுக்கு பேர் ப்ரோனவுன். சரியா? சரி, நவுனுக்கு பதிலாக பயன்படும் வார்த்தை எல்லாத்துக்கும் பேர் ப்ரோனவுன். சரி, அடுத்தது அடுத்தது நவுன் படிச்சாச்சு, ப்ரோனவுன் படிச்சாச்சு. அடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் முக்கியம். சரியா? ப்ரோனவுனை விட இந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது முக்கியம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். சரியா? அட்ஜெக்டிவ் வேர்பு, சப்ஜெக்ட். சரி, நவுன் எது? சென்டென்ஸில் நவுன் எது? பாய்ங்கிறது நவுன், காமன் நவுன். இங்கே நவுன் எது? டீச்சர்ஸுங்கிறது நவுன். ரைட்டா? எப்படிப்பட்ட பாய், வாட் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தமிழில் எப்போவுமே எப்படிப்பட்டன்னு சொல்லுவேன். சரியா? எப்படிப்பட்ட பாய்? குட் பாய். அப்போ குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் அ குட் பாய்னா எப்படிப்பட்ட பாய்? குட் பாய். அப்போ குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். 99% கேஸில் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி நவுன் தான் வரும். இதை நம்ம ஷார்ட்கட்டுன்னு ஒரு கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஃபில்லர்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு
எரர்ன்ட்டு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் சில ஷார்ட்கட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அதில் இது வரும், இப்போவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி நவுன் வரும், ரைட்டா? அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி நவுன் வரும். சொல்கிற ஆர்டர் முக்கியம். நவுன் வந்துச்சுன்னா முன்னாடி அட்ஜெக்டிவ்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோ. அட்ஜெக்டிவ்னா பின்னாடி நவுன். சரி, இப்போ இங்கே அட்ஜெக்டிவ் எது? எப்படிப்பட்ட டீச்சர்ஸ்? பேடு டீச்சர்ஸ். இப்போ பேடுங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட டீச்சர்ஸ்? பேடு டீச்சர்ஸ். பேடுங்கிறது அட்ஜெக்டிவ். சரி, நவுனுக்கு ஷார்ட்கட் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் ஷார்ட்கட் பார்ப்போம். நவுனுக்கு ஷார்ட்கட் பார்த்த மாதிரியே இதுக்கும் ஷார்ட்கட் பார்ப்போம். Protective, ominous, comfortable, painful, fearless, intelligent, vibrant, intelligent, vibrant. சரி, IVE, OUS, BLE, ABLE, FUL, LESS, ENT, ANT. IVE, OUS, BLE, ABLE, FUL, LESS, ENT, ANT. முடிகிற எல்லாமே அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவா? அட்ஜெக்டிவ். ஐவியில் முடியுது. இது அட்ஜெக்டிவ், இது அட்ஜெக்டிவ், இது அட்ஜெக்டிவ், 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 அட்ஜெக்டிவ். இதில் முடிஞ்சாலே போதும் அட்ஜெக்டிவ். சரியா? நவுனுக்கு தனியாக படிச்சிடணும், அட்ஜெக்டிவ்க்கு தனியாக படிச்சிடணும், தெளிவாக படிச்சிடணும், ஒன்று கூட மறக்கக்கூடாது. IVE, OUS, BLE, ABLE, FUL, LESS, ENT, ANT. சரி, இப்போ ப்ரோனவுன் படிச்சாச்சு. ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக வர்றதுக்கு பேர் ப்ரோனவுன். அட்ஜெக்டிவ் நவுனை பற்றி சொல்கிறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். இந்த கிளாஸ்லையும் கேட்டு இது வரைக்கும் ஆன்சர் வந்ததே கிடையாது. ஆர்டிக்கலுடைய டெஃபினிஷன், அண்ட் த ஆர்டிக்கல். சரியா? அவ்வளுக்கு முன்னாடி ஆனு போடணும், கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி போடணும். இதை விட பேசிக்கான ஒரு பாயிண்ட் ஆர்டிகல்ஸ். சொல்லு, சென்டென்ஸ் கரெக்டா? இந்த சென்டென்ஸ் கரெக்டா? சென்டென்ஸ் தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்புனா, ஆர்டிக்கிளுடைய டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அண்ட் த ஆர்டிக்கல் எல்லாம் தெரியும். அதை விட்டு தாண்டி இதுக்கு பின்னாடி நவுன் வரும், ஃபாலோடு பை அ நவுன். He is a boy. He is a good boy. ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா பின்னாடி 100% ஆஃப் த டைம் பின்னாடி நவுன் இருக்கும். சரியா? ஆர்டிக்கல் பின்னாடி நவுன். ஆர்டிக்கல் என்ன வேணும்? பின்னாடி நவுன் வேணும். எங்கே இருக்கு நவுனு? இந்த இருக்கு நவுனு. இது என்னது? அட்ஜெக்டிவ். ஆர்டிக்கல் இந்த இருக்கு நவுன். எப்படிப்பட்ட பாய்? குட் பாய். சரியா? ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா பின்னாடி கண்டிப்பாக நவுன் இருக்கும், எந்த ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி தான். இது ஆர்டிக்கலுடைய பேசிக் தான். ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறோம், பேசிக் தான் பார்க்குறோம். சரியா? சரி, ஆர்டிக்கல் பார்த்தாச்சு. திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி சொல்கிறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். ஆர்டிக்கல், ஆர்டிகல்ஸ்னால் டெஃபினிஷன். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். அடுத்தது ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னதுன்னு கேட்கும். சரியா? அப்படின்னா என்னதுன்னு கேட்குறேன். அந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னா, ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷன். ப்ரிப்போசிஷன்னா ப்ரீபொசிஷன். ப்ரீனா முன்னாடி,
பொசிஷன்னா பொசிஷனாக இருக்கிறது, முன்னாடி பொசிஷனாக இருக்கிறது தான் ப்ரிப்போசிஷன். முன்னாடி பொசிஷனாக இருக்கிறது, எதுக்கு முன்னாடி பொசிஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆர்டிக்கல் என்ன படித்தோம்? ஆர்டிக்கலுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். ப்ரிப்போசிஷனும் அதே தான், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். இது ரெண்டு விஷயமா படிக்கலாம். ப்ரீ பொசிஷன்னா முன்னாடி பொசிஷன் ஆயிருக்கு, நவுனுக்கு முன்னாடி பொசிஷன் ஆயிருக்கிறது ப்ரிப்போசிஷன், அப்படி படிக்கலாம். சரியா? பேர்ல இருக்கு ப்ரீ பொசிஷன், நவுனுக்கு முன்னாடி பொசிஷன் ஆயிருக்குன்னு படிக்கலாம். நம்ம அப்படி படிக்க போறது கிடையாது. நம்ம எப்படி படிக்க போறோம்னா ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும், ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். சரியா? ப்ரிப்போசிஷன் இருந்தால் 100% ஆஃப் த டைம் பின்னாடி நவுன், ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா 100% ஆஃப் த டைம் பின்னாடி நவுன். சரி, இந்த நவுனுக்கு பேர் என்னது? இந்த நவுனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். சரியா? ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு, வேற நவுனு கிடையாது, ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இதுக்கு பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு பேர், இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்பெஷலான பேர். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நீ வந்துட்டியா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் நாங்கள் வைக்க போகிறோம், ஸ்பெஷலாக பேர் வைக்க போகிறோம். அதுதான் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்றது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, ஆர்டிக்கலுக்கு பின்னாடியும் என்ன தான் வரும்? நவுன் தான் வரும். அதுக்கு பேர்லாம் கிடையாது. ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் என்னது? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, நவுன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன். இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா அட்வர்ப் பார்க்கணும். அட்வர்ப் ஆல்ரெடி பார்த்தோம். why, when, where, how. இந்த 4 கேள்வி தான். அப்படிதானே? why, when, where, how. இது சப்ஜெக்ட், இது வேர்பு. இந்த வார்த்தை சரி நல்லா புரிஞ்சுக்கோ, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனை பற்றி சொல்லுது. அட்வர்ப்னா வேர்பை பற்றி சொல்கிறது. ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி சொல்லும், அட்வர்ப்னா வேர்பை பற்றி சொல்லும். சரியா? இந்த வார்த்தை அவனை பற்றி சொல்லுதா, அவன் விளையாடுறத பற்றி சொல்லுதா? he played badly, அவன் மோசமாக விளையாடினான். அவனை பற்றி சொல்லுதா, அவன் விளையாடுறத பற்றி சொல்லுதா? அவன் விளையாடுறத பற்றி சொல்லுது. he played how, அவன் விளையாடுறத பற்றி சொல்லுது. சரியா? அப்போ ஆக்ஷனை பற்றி சொல்லுது அட்வர்ப். ஆக்ஷனை பற்றி சொல்லுது அட்வர்ப். இன்னும் தெளிவாக நம்ம புரிகிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா இது செக் பண்ணிக்கிறோம். he played how badly, he played how badly. இந்த 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் அது அட்வர்ப் தான். இந்த 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் அது அட்வர்ப் தான். இதுவும் எஸ்டர்டே என்னது தான்? அட்வர்ப் தான். he played when yesterday, yesterday அட்வர்ப் தான். ஆனால் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்வர்ப்ங்கிறது எதை பற்றி பேசும்? வேர்பை பற்றி பேசும். அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை பற்றி பேசும். சரியா? இப்போ ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக பயன்படுவது ப்ரோனவுன். நவுனை பற்றி சொல்கிறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். வேர்பை பற்றி சொல்கிறதுக்கு பேர் அட்வர்ப். ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும். சரியா? ப்ரிப்போசிஷன்னா ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். அதோடைய பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? கடைசியா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் தெரியும் நம்மளுக்கு. ஆண்டு, பட் அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணும்னா இப்போதைக்கு என்னன்னு படிச்சுக்கோன்னா ஜாயினிங் வேர்ட்ஸ், சேர்க்கிற வார்த்தைகள்னு மட்டும் படிச்சுக்கோ. சரியா? சேர்க்கிற வார்த்தைகள். கன்ஜங்ஷன்னா சேர்க்கிற வார்த்தைன்னு மட்டும் படிச்சுக்கோ. 2 சென்டென்ஸ் சேர்க்கவே முடியாது.
2 கிளாஸ் இல்லை 2 ஃப்ரேஸை சேர்க்க முடியும், அது பின்னாடி படிப்போம். ஆனால் சேர்க்கிற வார்த்தைகள்னு படிச்சுப்போம், அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதுவோம். அது ஏன்னா ஆண்டுங்கிறது கன்ஜங்ஷன், இதையும் இதையும் சேர்க்குது, நவுனையும் சேர்த்துருக்கு. சரியா? இதுதான் சப்ஜெக்டு. 2 பேரை சேர்த்தாச்சு, அதனால ப்ளூரல் 6 போடுறோம். அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? கன்ஜங்ஷன் டீட்டெயிலாக போகிறது அந்த காலம் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, காலம் கொஸ்டின்ஸில் கன்ஜங்ஷன் ஃபுல் டீட்டெயிலாக போயிடும். சரி, இப்போ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் நவுன்னா நேம், ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக வர்றது, அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி சொல்கிறது, அட்வர்ப் வேர்பை பற்றி சொல்கிறது, ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும், அந்த நவுனுடைய பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். கடைசியாக கன்ஜங்ஷன் சேர்க்குற வார்த்தை. ப்ரிப்போசிஷன் இதில் முக்கியம், அட்ஜெக்டிவ் முக்கியம். சரியா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.